ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்கள் பொங்கல் அன்னைக்கு காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 6 மணி ப்ரேயருக்கு நாங்கள் 5:30 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சமைச்சு நான் செய்யணுன்னா என்னால் எதுவுமே செலிப்ரேட் பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்றதுக்காக. அதனால் நாங்கள் வந்து சர்ச்சை முடிச்சுட்டு ஹோட்டல்லே சாப்பிட்றலான்ட்டாரு. அதனால் நீ எதுவும் டிஃபன் செய்ய வேணாம் ஸ்மிதான்ட்டார். அதனால் ப்ரேயர் முடித்தோடனே நாங்கள் ஹோட்டல் வந்துவிட்டோம். இன்றைக்கி ஹோட்டலில் வந்து எல்லாருக்குமே பொங்கல் வச்சாங்க. ஏன்னா பொங்கல்னால எல்லாருக்குமே பொங்கல் அப்படின்னு சொன்னாங்க. டேரன் வந்து எனக்கு பொங்கல் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதனால் அவனுக்கு மட்டும் பொங்கலே தந்துடுங்க நீங்கள், அதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணிடுறோன்னு அவர் சொன்னார். இல்லை எல்லாருக்குமே பொங்கல் வைப்போனா, அவன் ஒரே பொங்கலாக தானே சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் பொங்கல், அவன் ஒரு வடை வாங்கிக்கிட்டான். எங்கள் பாபா வந்து வெண்பொங்கல் தேங்காய் சட்னி சாப்பிட்டாரு. நான் வந்து கீ ரோஸ்ட் வாங்கினேன். ரேஷ்மா வந்து 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அவள் எப்போயுமே இட்லி தான் சாப்பிடுவாள், வெளியே வந்தால் அவளுக்கு வந்து பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் ரவா தோசைக்கு வந்து வெயிட் பண்ணி ரவா தோசையும் வாங்கி சாப்பிட்டோம். அது முன்னாடியே சொல்லாமல் விட்டாச்சு. அதனால் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரொம்ப பசியோடு தான் இருந்தேன் நானும். அதனால் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரனுக்கும் ரேஷ்மாக்கும் ராட்டு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ராட்டு பிரியாணி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ராட்டு தாங்க நான் வாங்க வந்தேன். ராட்டும் வஞ்சிர மீனும் வாங்கினோம். அங்கே போன பிறகு பாறை மீன் வாங்கலான்ட்டு இருந்தோம். பாறை மீனை பார்த்த பிறகு வஞ்சிர மீன் பார்த்தோன்னே எங்கள் பாபாவுக்கு வஞ்சிர மீன் வாங்கி செய்யணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு வஞ்சிர மீன் மேலே. அதனால் அவருக்கு பிடிச்ச வஞ்சிர மீனும் வாங்கிட்டு, ரேட்டெல்லாம் ஜாஸ்தி தாங்க. அதனால் ரேட்டை வந்து சொல்ல முடியாது, ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ரேட்டு வந்து அதனால தான் நான் சொல்லலை உங்ககிட்ட. நல்லா பெரிய ஒரு விரால் மீன் வேறு இருந்துச்சுங்க. டேரனுக்கு அதை பார்த்துட்டே இருந்தான். அதனால் அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கான். விரால் மீன் ஒன்று தான் இருந்தது. அதனால் நாங்கள் மீனை வாங்கிட்டு அவங்களே ஆஞ்சி தந்துட்டாங்கங்க. வாங்கிட்டு வெங்காயம்லாம் நான் வாங்கலை இந்த தடவை, சந்தையில் நான் எதுவுமே வாங்கலை. அதனால் இவங்க 2 பேரையும் அமுச்சிட்டேன் நாங்கள் போயிட்டு வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டுல வந்து சந்தோஷம் பொங்கட்டும். இந்த வருஷம் பூரா உங்களுக்கு வந்து ரொம்ப இனிப்பான வருஷமா இருக்கட்டும். உங்க வீட்டுல எப்பவுமே இனிப்பாவே இருக்கட்டும். விஷயமே வேண்டாம். இன்னைக்கு நான் வந்து மார்க்கெட் போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வஞ்சர மீன் வறுத்துட்டு வஞ்சர மீன் குழம்பு, அப்புறம் இறால் வறுவல், இறால் பிரியாணி. இறால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தாங்க நான் வந்து வறுவல் செய்யறதா இல்லையான்னு யோசிச்சிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டாச்சு. டேரன் பொங்கல் வடைலாம் சாப்பிட்டோம். நாங்களும் ஹோட்டலில் எல்லாருக்குமே பொங்கல் வச்சாங்க. நானும் இன்னைக்கு காலையில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு ஃப்ரீ ஆகிட்டேங்க. அடுத்து மதியானம் சமைக்க வேண்டியதான். சரி உங்ககிட்ட எல்லாம் இதை வந்து விஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு vlog நம்ம என்னன்னு பார்க்கலாம். குக்கிங் வித் vlog தான் இன்னைக்கு. அது இல்லாமல் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது வந்த மார்க்கெட் அப்படியே அந்த மீன் வாங்கினதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்க, நம்ம ராட்டு பிரியாணி செய்யறதுக்கு ஒரு தக்காளி, மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் லெமன் புளிஞ்சிருக்கேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. புதினா வந்து சேர்த்துருக்கேன். புதினாவும் சேர்த்து ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு பிசைஞ்சு நம்ம வந்து கலந்து வச்சுட்டோன்னா ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ராட்டு பிரியாணி ரெடி பண்ணலாம். அப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எப்பயும் நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, நீங்கள் சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி, மட்டன் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருவோம். அதனால் சிக்கனுக்கும் இந்த மாதிரி ராட்டு பிரியாணிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாம் போட்டு கலந்துட்டேன். இப்போ 1/2 hour நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம பிரியாணிக்கு வேண்டியதெல்லாம் நறுக்கிட்டு செய்யலாம். பாருங்கள், நான் கொஞ்சோண்டு எங்கள் பாபாக்காக மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வஞ்சிர மீன் வால், தலை, ஒரு 2 துண்டு போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து வஞ்சிர மீன் ஃப்ரை. ஒரு முழு மீன் வாங்கிட்டோங்க, அது அப்படியே வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், தலை வாலெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு தான் எங்கள் பாபாக்காக கொஞ்சமாக மீன் குழம்பு வைக்கிறேன். இறால் வந்து பிரியாணி செய்யறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் பிரியாணிக்கு நறுக்க போகிறேங்க. மீன் குழம்புக்காக மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காவை நம்ம மீன் குழம்புல சேர்த்துடலாம். கொஞ்சம் மாங்காவோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மீனை சேர்த்துற வேண்டியதுதான். ஏற்கனவே நான் வந்து இறால் பிரியாணி எப்படி செய்யணும்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. அதனால் நீங்கள் அதை போய் பார்க்கணுன்னா பாருங்கள். வீடியோ எடுக்க முடியல, எல்லாரும் வந்து ரொம்ப பிஸியாக டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் வந்து ஸ்டாண்டு வச்சு எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து மைண்ட் இல்லாமல் இருந்தது. அதனால் நான் அதை எடுக்கலை. அதனால் நம்ம வஞ்சிர மீனும் பிரியாணியும் வெங்காய பச்சடி மீன் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் தான் நான் வந்து படுத்து தூங்கி எழுந்திரிச்சேன். ஏன்னா காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சது இல்லைங்க. அதனால் எழுந்திரிச்ச பிறகு
1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/4 டம்ளர் பாசி பருப்புங்க. இதுக்கு 5 மடங்கு, 1 டம்ளருக்கு நம்ம 5 மடங்கு தண்ணி சேர்த்துட்டு கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். அப்படின்ட்டு நான் ஈவினிங் தான் பொங்கல் ரெடி பண்ணேன். அதனால் எல்லோரும் வந்து டீ காஃபி குடிக்கல, எல்லோரும் வந்து பொங்கல் சாப்பிட்டோங்க. நான் எழுந்திரிக்கும் போது ஒரு 5-5:30 மணி இருக்கும். எழுந்திரிச்ச உடனே பொங்கல் தான் ரெடி பண்ணேன். இன்றைக்கி அச்சு வெல்லம் போட்டு நான் வந்து பொங்கல் செய்யலான்னு நான் அச்சு வெல்லம் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் இது வரைக்கும் அச்சு வெல்லத்தில் பொங்கல் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ரேஷ்மாவே அப்படி தான் சொன்னா. என்ன ரேஷ்மா, எப்படி இருந்தது அச்சு வெல்லத்தில்? அச்சு வெல்லத்தில் வேறு ஒரு டேஸ்ட் இருக்குங்க. நம்ம நார்மலாக வாங்குகிற மண்டை வெல்லத்துக்கும் அச்சு வெல்லத்துக்கும் வேறு ஒரு டேஸ்ட் வருது. அது அப்படி தானான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. அதனால் அச்சு வெல்லத்தை தான் நான் பால் காய்ச்சிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு 1/4 கிலோ வெல்லம் இருக்கும். நான் எடுத்துருக்கிறது 1 டம்ளர் ரைஸ் தான். இந்த சைடு பொங்கலும் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளுடைய ப்ரெஷர்லாம் இறங்கினோடனே நம்ம பொங்கல் எடுத்து வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிறதுல நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், நல்லா வந்து மசிச்சுக்கலாம். நல்லா கொலையே வெந்துருச்சு. நீங்கள் 5 விசில் விடுங்க. 1 டம்ளருக்கு 5 மடங்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேங்க. பருப்பு சேர்த்து செய்வாங்க, ஒருத்தங்க பருப்பு சேர்க்காமல் செய்வாங்க, பால் ஊற்றி செய்வாங்க. நான் பால் ஊற்றி செய்யலை, ஏன்னா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பால் சேர்த்து செய்யலைங்க. ஏன்னா நம்ம அடுத்த நாள் கூட எடுத்து வைக்கலாம் வெளியே, இல்லைனா வந்து கெட்டு போன மாதிரியான டேஸ்ட் வந்துடும்ன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்சுருக்க பாகோட இந்த வேக வச்ச பொங்கலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. நான் சேர்த்துருக்கிறது 1/4 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. நல்லா இனிப்பு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லைனா டேஸ்ட்டு இனிப்பு நிறையா இல்லைனாலே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டாக வராது. அது இல்லாமல் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் எல்லாம் காலையிலேயே பொங்கல் வச்சுருப்பீங்க. நான் வந்து பொங்கல் லேட்டாக தான் நான் ரெடி பண்ணுறேன். ஆனால் எல்லோரும் ஈவினிங் சாப்பிடும்போது ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்கங்க சக்கரை பொங்கல். அதுவும் ஹோட்டலில் சாப்பிடும்போது சக்கரை பொங்கல் அப்படி ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நிறையா முந்திரி திராட்சைலாம் இல்லை, நெய்யெல்லாம் அப்படி ஒன்றும் சேர்க்கவே இல்லை. அங்கே வந்து வெறும் ரைஸில் தான் பொங்கல் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்க்கலை. அதில் டேஸ்ட்லேயே கரெக்டாக தெரிஞ்சிச்சு. நான் சொன்னேன் இதில் பாசிப்பருப்பு இல்லை, வெறும் ரைஸில் தான் செஞ்சுருக்காங்க. டால்டா சேர்த்துருந்தாங்க. கை கழுவும் போதே தெரிஞ்சிச்சு. அதில் அப்படியே கையிலலாம் ஒரு மாதிரி ஒட்டுச்சு. நம்ம கீ சேர்த்துருக்கும் போது அந்த மாதிரி ஒட்டாது இல்லைங்க. அதனால் நம்ம வீட்டில் செய்கிற பொங்கல் தாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதனால் ரேஷ்மா டேரனுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறது தான் வேணும் அப்படின்னாங்க. எங்கள் பாவா எனக்கு 1 டம்ளர் காஃபி வேணும்னு சொன்னார். சரி, நான் அவருக்கு காஃபி கொடுத்துட்டேங்க. கொடுத்த பிறகு நான் வந்து பொங்கல் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறமா பாருங்கள், அந்த பொங்கல் வேணான்னு அவர் சொல்லவே இல்லை. எனக்கு குடித்த காஃபியே டேஸ்ட் இருக்குது, கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன்னு சொன்னோடனே வாங்கினா நீ கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டாரு. இப்போ வந்து நம்ம ஏலக்காவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 ஏலக்காவை எடுத்துருக்கேங்க. 5 ஏலக்காய் வறுத்துட்டு நல்லா வந்து நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் நுணுக்கும் போது இன்னும் நல்லா வந்து நுணுக்கிடும். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி நான் உடச்சி வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நிறைய முந்திரி சேர்த்தா தான் டேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரேஷ்மா டேரன் எங்கே முந்திரி எங்கே திராட்சை எங்கேன்னு தேடுவாங்க. அதனால் நான் நிறையா முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் செய்யாமல் பொங்கலாங்க. அதனால் ஈவினிங் வந்து நாங்கள் எல்லாரும் வந்து பொங்கல் வச்சு சாப்பிட்டோம். இப்போ நம்ம திராட்சையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பொங்கலோட சேர்த்துற வேண்டியதான். நம்ம உங்களுக்கு பொங்கலோட டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வாயில் போட்டோன்னே அப்படி கரைஞ்சி போயிடுச்சு. எங்கள் அம்மா உண்மையாலுமே சூப்பராக செஞ்சுருந்தாங்க பொங்கல். நீங்களும் இந்த பொங்கலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தவங்க பொங்கல் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குன்னுவாங்க. அது ஏன் அவங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னா, வெல்லம் கம்மியாக சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா அப்படி எடுத்து சாப்பிட்ற மாதிரி வரவே வராது. வெல்லம் கம்மியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு திக்காகிடும் இல்லைங்க. அதனால் வெல்லத்தை ஜாஸ்தி சேர்க்கும் போதே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொங்கல் வந்து அப்படி எடுத்து அப்படி சாப்பிடும்போதே அப்படியே ரொம்ப வந்து எப்படி சொல்லுவாங்க, அப்படியே வளன்னு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் வெல்லம் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா உங்கள் பொங்கல் வந்து இந்த மாதிரி இருக்கும். இல்லை வெல்லம் கம்மியாக போட்டிங்கன்னா சாதம் மாதிரி இருக்கும். வெல்லம் அப்படி எடுத்து வைக்கும்போது சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இனிப்பு இருக்கும். அப்படி இல்லாமல் இப்படி செய்யுங்க. என்றைக்கோ ஒரு நாள் நம்ம செய்ய போகிறோம் சக்கரை பொங்கல். அது இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நிறையாவே சேர்த்து ஒரு நாள் சாப்பிட்றதுனால தப்பே கிடையாது. அதனால் கீயும் நிறையா தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து சாப்பிட வேண்டியது தான். நான் செஞ்ச அளவும் கம்மி தான், ஆனால் அதுவே உங்களுக்கு ஜாஸ்தி தான். ஆனால் அடுத்து காலையில் வரைக்குமே வச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தான். இப்போ நம்ம பாரம்பரியமான சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நான் எது செஞ்சாலும் யார் சாப்பிடுவாங்கன்னா எங்கள் பாபா தான் டேஸ்ட் பார்ப்பார். அவருக்கு தான் காஃபி கொடுத்த பிறகு கொண்டு போய் பொங்கல் கொடுத்தேங்க. ஒரு வாய் சாப்பிட்டோன்னே இல்லை நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டார். அப்புறம் சாப்பிட்ற சொன்னவர் வேணா கொடு நான் சாப்பிட்றேன்னு திருப்பி வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு.
அடுத்து ரேஷ்மா கொஞ்சம் ஆறணும்னு சொன்னா, அதனால் அவளுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுத்துட்டேன். அடுத்து டேரனுக்கு அவனுக்கு வந்து கொடுத்தேன்னா அவன் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்றேன். டேரனுக்கு வந்து சாப்பாடே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் பொங்கலே சாப்பிட்றேன்னா நைட் டைமில் வேண்டாம், ரொம்ப இனிப்பு எடுத்துக்கிட்டால் சளி பிடிச்சிக்கும் அவனுக்குன்றதுக்காக நாங்கள்லாம் இப்படி தான் ஈவினிங் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டோங்க. அடுத்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு என்னது ஸ்பூனு இப்படி வாய வச்சுட்டு லெமன் பிடிக்க போகிறேன். ஓகே, என்னடா பண்ணுற? லெமன் அவங்க தருவாங்க. சரி, ஓகே. எப்போன்னு சொல்லு. 10 மணிக்குள்ள சரி, ஓகே. எப்போ ஸ்லோ சைக்கிள்? நாளைக்கு இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணுறியாடா? ஸ்லோ சைக்கிள் கரெக்டா வராது, ஃபாஸ்ட் வரும். சரி, வேர்வையத்தோட விட்டுட்டு வந்துடுவிய துண்டை? மாட்டேன், போய் எடுத்துட்டு அப்போ எனக்கு நடக்கும். வேர்வையத்தோடா போய் எடுத்துக்கூடா, ஒரு துண்டு எடுத்துக்கூடா, பின்னாடி ஸ்டாண்டில் மாட்டிக்கலாம், வச்சுக்கலாம், எடுத்து தொடச்சிப்போ திருப்பி அதில் வச்சிருவேன். ஸ்லோ சைக்கிள் ஓட்டுறான். ஸ்லோ சைக்கிள் எடுத்துட்டேன். நாங்கள் 2 பேரும் கேமில் போய் சேர போகிறோங்க. என்ன கேம் இருக்குன்னு பார்த்துட்டு சேர போகிறோம். வர அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து இந்த ஓவிய போட்டி வச்சுருந்தாங்க. அதில் பொங்கலுக்கு பேஸ் பண்ணதாக வந்து நம்ம வரையணும். அதில் வந்து டேரன் வந்து ஜாயின் பண்ணியிருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா சீனரியோட பொங்கலும் அந்த மாடு இருக்கிற மாதிரி இன்றைக்கி மாட்டு பொங்கல் இன்றைக்கி மட்டும்தான் கிரவுண்டில் வச்சாங்க. நேற்றெல்லாம் ஃபுல்லாகவே கிரவுண்டை வந்து க்ளீன் பண்ணி விட்டாங்க. இன்னிலேருந்து தான் ஆக்சுவலாக கேமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்றைக்கி காம்படிஷன் வச்ச மாதிரி நாளைக்கு காணும் பொங்கல் அன்றைக்கும் காம்படிஷன் வைப்பாங்க. 2 நாள் ஃபுல்லாகவே காம்படிஷன் தான். நிறைய கேம்ஸ் இருக்குது. நானும் அம்மாவுமே நிறைய கேம்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். எதுவுமே எனக்கு தெரியாது. ஆமாம், அதனால் 3 மணிலேருந்து கேம் ஆரம்பிக்கும். அங்கே போய் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். சரி, எதுலலாம் சேர்ந்து எனக்கு அப்படி ஒன்றும் விருப்பம் இல்லை. ரேஷ்மா வந்து வாங்கம்மா போவோன்றா. சரி, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் போகிறோங்க. டேரன் பாருங்க, அவன் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான். அங்கே ஏதாவது கிளிப்பிங் எடுத்து போட முடிஞ்சுன்னா நாங்கள் கன்ஃபார்ம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஆமாம், நான் ஏதாவது போன தடவை இந்த கொரோனா வந்ததுலேருந்து இதாங்க ஃபஸ்ட்டு தடவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பொங்கல் செலிப்ரேஷனு. அதுக்கு முன்னாடி நான் சேர்ந்துருக்கேன் எல்லாத்துலேயுமே. நான் போன தடவை கொரோனாக்கு முன்னாடி கேமில் வந்து கோலப்போட்டியில் எனக்கு ஒரு செம்படம் தந்தாங்க. அதனால் இந்த தடவையும் கோலப்போட்டி இருக்குங்க. நான் போட போகிறதில்ல, ரேஷ்மா தான். இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். எனக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க வீட்டில் எல்லாருமே. அதனால அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.